ஹிதேந்திரன் மரணமும் அதை தொடர்ந்து நடந்த உறுப்பு தானமும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 2008ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் கடைசியில் இந்த சம்பவம் நடந்தது. அக்டோபர் மாதமே தமிழ்நாடு அரசு மூளை இறப்பு உறுப்பு தான பிரிவை துவக்கியது. உறுப்பு தானம், அதை மற்ற நோயாளிகளுக்கு பொருத்துவது, இதில் உள்ள சவால்கள், சிக்கல்களை பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். மனம் மூந்து சில சமயம் ஒரு மனைவி பிரசவத்தில் இறந்து போகிறார். முதல் பிரசவம், கணவன் எவ்வளவு துக்கத்தில் இருப்பான் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். குழந்தையும் இறந்து விடுகிறது, மனைவியும் இறந்து விடுகிறார். அந்த துக்கத்தில் அந்த கணவன் எங்களிடம் வந்து, என் மனைவியின் உறுப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள், என் மனைவி மற்றொரு உடலில் வாழட்டும் என்று குடிக்கிறார்கள். தெருவில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், கூலி தொழிலாளிகள், ஒரிசாவிலிருந்து இங்கு வேலை செய்கிறார்கள். கணவன் இறந்து விடுகிறான். மனைவி 23, 24 வயது பெண் வந்து, என் கணவனுடைய உறுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் நிறைய பேர் தானம் தருகிறார்கள். இந்த தானம் தர உறுப்புகளும் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களுக்கு மட்டும்தான் போய் சேருகிறது. Response is much better. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம், டோனர்ஸ் கிடைக்கிது ஆனால் ரெசிபியன்ஸ் இல்லை. ரெசிபியன்ஸுக்கு பைசா இல்லை. நான் சொன்ன மாதிரி 2.5 lakhs இது ஆகுது. ஆனால் ஒரு 2.5 lakhs இந்த ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசின்ஸ். இப்போ ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு இருந்தால் 5 lakhs டெபாசிட் பண்ண முடியாது. ஆனால் இதை சக்ஸஸ் ரேட் சொன்னால் ஒரு 95% சக்ஸஸ் ரேட். உறுப்பு தானத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர், அவங்கள இப்போ சந்திக்கலாம். என் உடம்புல சுகர் இருக்கிறதுனால கொடுக்க முடியல, அதுக்காக இறந்தவங்க கிட்னிக்கு பதிவு பண்ணியிருந்தோம். பதிவு பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இப்போ கியூ வந்ததுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வந்து ஒரு 2 வாட்டி கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால சொன்னாங்க, திரும்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, நல்லா சரியாயிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ கிட்னி மாற்றி வச்சுட்டேன். உயிரிழந்தவர் வந்து அவர் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்றிருக்காரு. இந்தமாரி எல்லோரும் முன் வந்தாங்கன்னா என்னமாரி பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கஷ்டத்துலேருந்து நீங்கி நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும். இது எனக்கு ஒரு மறுபிறப்பு மாரி கொடுத்துருக்காங்க. டாக்டருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து என்னை ரொம்ப அக்கறையோடு அடிக்கடிக்கு வந்து கவனித்து மூச்சுத்திணறலேருந்து காப்பாற்றி நான் இப்போ ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். மாத்திரை மருந்தெல்லாம் நல்லா காஸ்ட்லியான மாத்திரைலாம் நல்லா கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே அரசு மருத்துவமனையில் வந்து எல்லோரும் பதிவு பண்ணி இந்தமாரி பயன்பெறணும்னு நான் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு இந்த அளவு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு துவக்க புள்ளியா இருந்தது ஹிதேந்திரனோட அப்பா அம்மா தான். அன்னைக்கு அவங்க மன உறுதியோடு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு பலரோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. தங்களோட செல்ல மகனுக்கு நேர்ந்த விபத்தை விதின்னு நினைச்சு வழக்கமான முறையில் போயிருந்தா இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்காதுன்னே சொல்லலாம். எங்கள் மகன் எங்களை விட்டு போயிட்டான், மூளை இறப்பு ஏற்பட்டு விட்டது, அவன் தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கு சாத்தியம் இல்லை, அவனுடைய உறுப்புகள் மட்டும் உயிரோடு இருக்குது. அந்த உறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு 6 பேர் தயார் நிலையில் இருந்தாங்க. இன்றைக்கி வரலாம் நான் அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என் மகனுடைய உறுப்புக்களை பாதுகாக்கிறதுக்கு வேறு இடம் எனக்கு தெரியல. அந்த உறுப்புகளை பெற்றுக்கொண்ட அந்த 6 பேருக்கு இன்றைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்தில் அந்த உறவினர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உறுப்பு தானம் மூலியமாக நம்ம கண்களையாச்சும் மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு போனால் அது தொடர்ந்து இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கோம். அதுதான் உறுப்பு தானத்தினுடைய சிறப்பு. இங்கே தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. இதை வெளிநாட்டு மருத்துவ பத்திரிகைகள்லாம் பாராட்டி எழுதியிருக்கு. 2008 வந்த அரசின் திட்டத்துக்கு அப்புறம் இதுவரைக்கும் 418 பேர் உறுப்புகளை தானம் செய்திருக்காங்க. 1242 முக்கிய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு. இதில் இதயம் மட்டும் 66. இது நல்ல முன்னேற்றம் தான். ஆனால் இது போதுமா?
உலகத்திலேயே ஸ்பெயின் நாடு தான் உடல் உறுப்பு தானத்தில் முதல் இடத்துல இருக்கு. அங்கு 10 லட்சம் பேர்ல 32 பேர் உடல் உறுப்பு தானம் செய்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் மொத்த இந்தியாவில் 0.08 பேர் தான். தமிழ்நாட்டில் இந்த சதவீதம் கொஞ்சம் அதிகம். 10 லட்சம் பேரில் 1.15 பேர் தான் தானம் செய்கிறாங்கன்னு இன்னொரு புள்ளி விவரம் கணக்கு காட்டுது. 100 கோடி பேருக்கு மேலே வாழ்கிற இந்தியாவுக்கு இது போதுமா? இந்த நிலைக்கு என்ன காரணம்? உடல் உறுப்புகள் தானம் பற்றின விழிப்புணர்வு இன்னும் முழுமையாக ஏற்படலைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே உறுப்பு தானம் செய்கிறதுக்கு நிறையவே சிக்கல்கள் இருக்குது. மருத்துவ வசதிகள் குறைபாடு, சட்ட ரீதியிலான பிரச்சனைகள்னு சரி செய்ய வேண்டியவை நிறையவே இருக்குது. சமீபத்தில் கூட நெல்லையில் மூளைச்சாவு அடைஞ்ச ஒரு பெண்ணோட உறுப்புகளை தானம் செய்ய அவங்க சொந்தக்காரங்க விரும்பி இருக்காங்க. ஆனால் அதற்கான வசதி அந்த மருத்துவமனையில் இல்லை. அதை தவிர நிறைய கேள்விகளையும் அந்த சொந்தக்காரங்க கிட்ட மருத்துவமனையில் கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த சாதாரண குடும்பம் தானம் செய்கிற முடிவையே கைவிட்டதா செய்திகள் வந்திருக்கு. இன்னொருவருக்கு உயிர் கொடுக்க முடிகிற உடல் உறுப்புகளை வீணாய் மண்ணுக்கு கொடுப்பது சரியா?